நடிகர் விஜய் வந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கு வரும்னு சொல்றீங்க. ஆனால் திமுகவோட பாஜக கூட்டணியோட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு ரைட்டு. அதனால என்ன இருக்கு? களத்தில் வந்து அண்ணன் திருமாவளவன் கூட சொல்லிருக்காரு, களத்தில் 2 கட்சி தான், அண்ணா திமுக திமுக தான். மற்ற கட்சியெல்லாம் இன்னைக்கு காணாம எத்தனை ஆளுகள்லாம் 3ஆம் அணி போட்டு பார்த்தாங்க, நின்னாங்களா களத்தில்? பேச போடுவாங்க, பிறகு பேசும் பொருள் ஆயிடுவாங்க. அதனால அது கதைக்காகாது. அண்ணா திமுக களத்தில் நிற்குது, திமுக களத்தில் நிற்குது. செய்ய போகிறது அண்ணா திமுக, அடுத்து வரப்போகிறது திமுக. மற்ற கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விட்டில் பூச்சி மாதிரி வரும், தெரியும், பல கட்சிகள் வரும். அதெல்லாம் களத்தில் வந்து நிற்க முடியாது. தொடர்ந்து விஜய் கூப்பிட்டீங்க, இப்போ அவர் வந்து நான் தான் முதல்வர், மீண்டும் பொறுமையாக கூப்பிட வாய்ப்பு இல்லை. காலங்கள் இருக்கு, விஜய் வரமாட்டார்லாம் சொல்ல முடியாது. இன்னும் காலம் 8 மாதம் இருக்கு, 36 வாரம் இருக்கு. ஒரு நாளில் வந்து ஒரே நாளில் கட்சியை கலைச்சவங்களும் இருக்காங்க. அதனால 36 வாரம் இருக்கு, 8 மாதம் இருக்கு. அதுக்குள்ள பல முடிவுகள் மாறலாம். உண்மையான பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா, பலமான யார் தெரிஞ்சு அவங்களோட சேர்ந்துக்கிற பார்ப்பாங்க. எனக்கு என்ன பலம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் முடிவெடுக்க முடியும். யாராவது இவங்க பக்கத்தில் சொல்றாருக்காக நான் அவர் முடிவெடுக்க முடியல. அப்படி இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னும் 8 மாதத்துக்கு அப்புறம் சில முடிவுகள் மாறும். வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்கு. அவர் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு முடிவு எடுத்தாருன்னா அவர் வந்து புத்திசாலி, உண்மையிலே புத்திசாலி. அவர் முடிவெடுக்க விடாம சில சக்திகள் தடுத்தா அது அவருக்கு, அவருடைய வளர்ச்சிக்கு அது வந்து இடையூறா இருக்கும், அரசியல் வளர்ச்சிக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.